Centrifugal force and centrifugal force ரெண்டையும் வந்து ஒரே சிஸ்டம் வந்து கம்பைனிங் ஃபார்ம்ல வந்து பார்க்க போறோம். இந்த சிஸ்டம் எளிமையா ஞாபகம் வச்சுட்டு உனக்கு இருக்க வழி வந்து என்னன்னு கேட்டோம்னா நியூட்டனோட தேர்ட் லா ஞாபகம் வச்சுக்கோ. சயின்ஸ்குள்ள வந்தா நியூட்டன் தேர்ட் லா எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது. என்னன்னு கேட்டா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. F = -F, அதாவது ஃபோர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அது எதிர் திசையில் வந்து இருக்குங்கிறது புரியுதா? இந்த லாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து இது கூட நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். என்னன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அங்க வந்து ஆக்ட் ஆகும். சரி, சென்ட்ரிபியூட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கிறது மையத்தை நோக்கி ஆரத்தின் மேலே செயல்படக்கூடிய ஒரு விசை தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இந்த பதத்தை பார்த்தோம்னா நல்லா புரியும். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த பொருளை வட்டப்பாதையில இயங்க வைக்கிறதுக்கு அதோட ஆரத்தின் வழியே அந்த ரேடியஸ் வழியே மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு விசைதான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். புரியுதா? இப்ப இதை கவனி. இப்ப வந்து இது வந்து பொருள், இதே இந்த ஆப்ஜெக்ட். இப்ப வந்து இது வந்து ரேடியஸ், இந்த கயிறு இருக்குல்ல அது வந்து ரேடியஸ். வட்டப்பாதையில வந்து இப்போ சுத்துறப்ப இது கண்டினியூஸா அந்த வட்டப்பாதையில சுத்துறதுக்கு இந்த ஆரத்தின் வழியே இந்த ரேடியஸ் வழியே ஒரு ஃபோர்ஸ் வந்து மையத்தை நோக்கி செயல்படும். இதுவே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து மையத்துல இருந்து வெளிநோக்கி ஒரு செயல்படும். மைய விலக்கு விசை, தமிழ்ல மைய நோக்கு விசை. மையத்தை நோக்கி இருக்கிற விசை வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து மையத்துல இருந்து வெளிநோக்கி செயல்படக்கூடிய ஒரு விசை. ரெண்டுமே எப்பயுமே இதாத்தே வரும், ஒன்று தனியா வராது. இப்ப ஒரு பொருள் தொடர்ந்து வட்டப்பாதையில இயங்கிட்டு இருக்கோம்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். சென்ட்ரிஃபியூகலை காட்டிலும் அதிகமா இருக்கணும். இது சரி, இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டா mv²/r. mv²/r வேற ஒண்ணும் கிடையாது. எம்ங்கிறது ஒரு பொருள்னு வந்தாலே அங்க வந்து மாசு இருக்குன்னு அர்த்தம். மாசு இயங்குதுன்னு சொல்லியாச்சு. இயங்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ mv² வெலாசிட்டி r. என்னன்னு கேட்டோம்னா ஆரத்தின் வெளியே செயல்படுகிறது. ஒரு பொருளை தொடர்ந்து வட்டப்பாதையில் இயங்க வைப்பதற்கு ஆரத்தின் வெளியே மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு விசை வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வார்ஃபுல், இந்த நீர் சுழற்சி வந்து நான் வந்து இந்த ஃபீல்டு ட்ரிப்ல வயக்காட்டுல வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து என்னன்னா அந்த பொருளை வட்டத்தை நோக்கி எடுத்துக்கிட்டு ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து மைய நோக்கு விசை வந்து செயல்படும். இது வந்து இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து அப்ளை ஆகும். சரிதான்? இப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டுமே கம்பைனிங் ஃபார்ம்ல வருதும். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே ஹையா இருக்கணும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை காட்டலாம். அப்பதான் அது வந்து வட்டப்பாதையில இயங்கும்.